ஹலோ guys, என்ன நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு விண்டோஸ் லேப்டாப் பிசியில் வரக்கூடிய அப்டேட்டை ஸ்டாப் பண்ணாங்க நிறைய ஆசை இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நெட்டை கனெக்ட் பண்ணாலே சரேன்னு நெட்டை இழுத்து காலி பண்ணிவிட்டு அப்டேட்டட்னு ஒரு மெசேஜாக வரும். இல்லைன்னா அப்டேட் அண்ட் ரீஸ்டார்ட் ரொம்பவே தொல்லை பண்ணும். நீங்கள் ஸ்டார்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அதில் அப்டேட் அண்ட் ரீஸ்டார்ட் தொல்லை பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதை கொடுத்தா அது குறைய மணிக்கூர் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும். இல்லை ப்ரோ எனக்கு அப்டேட்டே வேண்டாம் ப்ரோ, அதை எப்படியா ஸ்டாப் பண்ணணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் நெட்டாச்சும் போகாமல் கட் பண்ணி விட்ருங்க, அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை ஈஸியாகவே பண்ணலாம். அது எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். நெட்டை எப்படி கட் பண்ணுறது, அதாவது அப்டேட் ஆகாமல் பார்த்துக்கிறது, பெர்மனண்ட்டாக அப்டேட் எப்படி ஸ்டாப் பண்ணுறது. பெர்மனண்ட்டானா அதில் இல்லாமல் பண்ணுறது கிடையாது. அதை ஸ்டாப் பண்ணி வச்சாங்கன்னா ஸ்டாப்பில் தான் இருக்கும். எப்போ அதை நம்ம ஓட விடுறோமோ அப்போ தான் அது வரும். அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 யூசர்ஸ் கண்டிப்பாக இதை பண்ணி வச்சுருங்க. ஏன்னா விண்டோஸ் 11 இப்போ வரக்கூடிய அப்டேட்ஸ்னாலேயும் நீங்கள் புதுசாக விண்டோஸ் 11 OS போடுறதுனால நிறைய பக்கும் சரி நிறைய இஷ்யூஸ் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் நாவே அப்படி தான் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. அது மெயினாக பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் பண்ணிகிட்ருக்கு. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அது எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம், அப்டேட்டு ஆகாமல் ஸ்டாப் பண்ணலாங்கிறத இந்த வீட்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாகவே பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம அப்டேட்ஸை எப்படி ஸ்டாப் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்டேட்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பொதுவாக தேவையானது நெட்டு. அதாவது அப்டேட் பண்ணுறது நெட்டு தேவை. அப்டேட்டுக்கான நெட்டை கட் பண்ணாலே நம்ம அப்டேட்டை ஸ்டாப் பண்ணிடலாம். அப்டேட் ஆகிறது எக்ஸ்ட்ரா நெட் எடுக்கிறது. அதுக்காக நம்ம நெட் யூஸ் பண்ணாமல் இருப்போமான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஸோ அது நம்ம அப்டேட் கொடுக்காம, அதாவது அப்டேட் பண்ணுறதுக்கு நெட்டு கொடுக்காம பண்ணணுன்னா உங்களோட ஒய்ஃபை செலக்ட் பண்ணிவிங்க. ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வச்சுட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போய்வோங்க. இது மோஸ்ட்லி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த செட்டஸ் மீட்டர் கனெக்ஷன் இருக்குது. இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதை தவிர்த்து விண்டோஸ் அப்டேட்டுக்கான இன்டர்நெட் போகாது, அப்டேட்டாக ஆகாது. ஸோ இது நார்மலாக ஆஃப் பண்ணுறது. சப்போஸ் இது உங்களுக்கு தெரியல ப்ரோ, நான் அதை அப்டேட்டே பண்ணலை, பட் இதை நான் ஆன் பண்ணாமலே எனக்கு பெர்மனண்ட்டாகவே அப்டேட்டே வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் நான் நீட்டாக சொல்லித்தரேன். ஸோ இதில் நீங்கள் நெட்வொர்க் முடிஞ்ச அளவு ப்ரைவேட்டில் போட்டு யூஸ் பண்ணிடுவாங்க. பப்ளிக் வேண்டாம். ப்ரைவேட்டில் போட்டால் தான் உங்களுக்கு ஃபைல்ஸ் ஏதாச்சும் ஷேர் பண்ணாங்க என்ன பண்ண முடியும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் செட்டிங்ஸ் போய்வாங்க. ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் விண்டோஸ் அப்டேட் போய்வாங்க. எதனால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஸ்கேன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்வொர்க் கட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு உங்களுக்கு காட்டாது. இங்கே செக் ஃபார் அப்டேட்ஸ் அப் டு டேட்டில் தான் இருக்குது. இதை உங்களால் பாஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ் அப்டேட்ஸ் ஃபார் 7 டேஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் 7 டேஸ் தான் பாஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. உங்களுக்கு இதாவது அப்டேட்டே ஸ்டார்ட் ஆகலை, அதாவது அப்டேட்டாக ஸ்டார்ட் ஆகலைன்னா நீங்கள் அட்வான்ஸ் ஆப்ஷன் போய்வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாஸ் அப்டேட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. டெம்பரரி அப்டேட்டை ஸ்டாப் பண்ணக்கூடியது, அதாவது பாஸ் பண்ணிக்கக்கூடியது. 35 நாளத்தையும் பாஸ் பண்ணி வைக்கலாம். இதில் நீங்கள் செலக்ட் டேட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னையிலேருந்து 35 நாள் உங்களுக்கு ஷோ ஆகும். April 24 வரைக்கும் பாஸ் பண்ணலாம். பட் இது நம்மளுக்கு தேவையில்லை. உங்களுக்கு டோட்டலாக அப்டேட்டை ஸ்டாப் பண்ணணும்னா, இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் 10 நாள் கழிச்சு என்ன அப்டேட் ஆனால் போதும், இல்லை எனக்கு 20 நாள் கழிச்சு அப்டேட் ஆனால் போதும், ஒரு மாதம் கழிச்சு அப்டேட் ஆனால் போதும், ஏதாச்சும் பக் இருக்குதுன்னா அப்போ சரி ஆகிடலாம், புதுசாக வரையில அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் இந்த பாஸ் ஆப்ஷன் இதை யூஸ் பண்ணலாம். இல்லாத பட்சம் நீங்கள் டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அப்டேட்டே வேண்டாம் ப்ரோ, ஸ்கேனாக ஆகண்டாம், எதுவுமே ஆகண்டாம், அது ஒர்க்கே ஆகண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ சர்ச் போய்வாங்க. சர்வீசஸ் டைப் பண்ணிவாங்க, அதை கிளிக் பண்ணிவாங்க. இல்லை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜரில் போனீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த சர்வீசஸ் போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் இருக்கும். அதில் ஓப்பன் சர்வீசஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் காம் பேக் சைடு பேஜ். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு டபிள்யூங்கிறத டைப் பண்ணிவாங்க. டைப் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் அப்டேட்னு ஒன்று காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் ரன்னிங்கில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தவங்க இல்லைன்னா டபுள் டேப் பண்ணாலே போதும். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா எனக்கு அப்டேட் தேவையான மட்டும் தான் நான் பண்ணுவேன். அதாவது ஏதாச்சும் 1 வீக் ஆர் 1 மந்த் கழிச்சு சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்கேன் கொடுக்குறதா தான் பண்ணேன். அதனால தான் மேனுவல் வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு அப்டேட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி சம்டைம்ஸ் மேனுவல் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருங்க. அப்படியே ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் இதில் டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிட்டு முக்கியமாக ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்லைன்னா அது ஓடிட்டே தான் இருக்கும்.
அதுக்கடுத்து நீங்கள் வந்து அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவாங்க. இதில் வந்து ரன்னிங் வருதான்னு பாருங்கள். அப்படி ரன்னிங் வந்துச்சுன்னா திரும்ப ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் கொடுத்துருவாங்க. இது உங்களுக்கு வந்து தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை தான். நீங்கள் அப்டேட் பண்ணுறது உங்கள் விருப்பம். பட் வந்து பண்ணால் பெட்ரு பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். விண்டோஸ் 11 தவிர்த்து மொபைலை கம்பேர் பண்ணும்போது லேப்டாப்பில் வந்து பெரிய அளவு பிரச்சனை கிடையாது. அப்படியே வந்து இஷ்யூஸ் வந்தாலும் ஓஎஸ் ஏதாச்சும் க்ராஷ் ஆகும், இல்லைன்னா ஓஎஸ் ஏதாவது இஷ்யூ வரும். அப்படி தான் நம்ம வந்து ஓஎஸ் பார்த்துக்கலாம். இது மொபைலுக்கும் பண்ணலாம். பட் வந்து டேட்டாஸ் வந்து செக்யூர் கிடையாது. டேட்டாஸ் வந்து அழிகிற மாதிரி சான்சஸ் அதனால் ஆகும். ஏன்னா வந்து இப்போ வரக்கூடிய மொபைல் எல்லாமே நிறைய கம்ப்ளைண்ட்டோட தான் வருது. அதனால் எதுவும் வந்தாலும் பார்த்து பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து அப்டேட் ஆகாதுங்கிறீங்க, அப்டேட் ஆகாது. நீங்கள் வந்து செக் ஃபார் அப்டேட் கொடுக்காத வரைக்கும் அப்டேட் ஆகாது. அதே உங்களுக்கு வந்து சாம்பிள் காட்டுறேன். இது அப்படியே இருக்கட்டும். மினிமைஸில் வர்றேன். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய் வாங்க. அப்டேட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஸ்கேன் ஆகட்டும். இதுக்கு போகக்கூடிய நெட் வந்து நான் வந்து ஆன் பண்ணி தான் விட்டுருக்கேன். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஷோ பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா யுவர் அப்டேட்ஸ் ஆர் யூஆர் அப் டு டேட்ன்றது இதை கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன். இங்கே டிசேபிளாக தான் இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் போய்ட்டு செக் ஃபார் அப்டேட் கொடுக்குறேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு அது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அது அப்படியே நின்றுடும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். இன்னும் ரன் ஆகவில்லை. ரிஃப்ரெஷ் இங்கே பார்த்துட்டிங்களா, ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ட்ரிகர் ஆகிடுச்சு. நம்ம வந்து ட்ரிகர் பண்ணிட்டுருக்கோம். ட்ரிகர் ஸ்டார்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் இருக்குது, ட்ரிகர் ஸ்டார்ட் இருக்குது, டிசேபிள் இருக்குது, மேனுவல் ஸ்டார்ட் இருக்குது. இதை நம்ம இப்போ வந்து ட்ரிகர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செக் ஃபார் அப்டேட் கொடுத்தாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகாது. நீங்கள் செக் ஃபார் அப்டேட் கொடுத்தீங்கன்னா அது வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம செக் ஃபார் அப்டேட் ஆகிட்டு இருக்கனால இவ்வளோ வந்து ஸ்லோவாக இருக்குது. இல்லைன்னா உடனே வந்து க்ளோஸ் ஆகிரும். இதை வந்து கிளிக் பண்ணி டிசேபிள் கொடுத்து அப்ளை கொடுங்க. அண்ட் ஓகே, இது உங்களுக்கு வேண்டாம்னா அப்படி கொடுத்துருங்க. பட் எனக்கு இது வந்து தேவை தான். நான் வந்து மேனுவலில் தான் கொடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்ளை ஸ்டார்ட் கொடுக்கல, அது அப்படியே இருக்கட்டும். ஸ்டார்ட் கொடுத்தா பேக்ரவுண்ட்லேருந்து ரன் ஆகிட்ருக்கோம். அதனால தான் இதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரையர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகாது. இல்லை நீங்கள் வந்து அதை பாஸ் பண்ணிட்டு 35 days அதை பாஸ் நீங்கள் வந்து கொடுத்து வைக்கலாம். ஒரு சில பேர் வந்து ரெஜிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டரில் போய் வந்து எடிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. பண்ணுறது வந்து சேஃபான்னு கேட்டிங்கன்னா சேஃப் இல்லை தான். அட்மினிஸ்ட்ரேட்டரில் பண்ணால் பிரச்சனை கிடையாது. அதை டிசேபிள் பண்ணால் டிசேபிள் ஆகிடும். நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரியில் போய் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் வந்து ஓஎஸ் கிராஷ் ஆகிடும். நீங்கள் ஃபைல் ஏதாச்சும் மாற்றி டெலிட் ஏதாவது பண்ணீங்க, இல்லை டிசேபிள் பண்ணிங்கன்னா ஓஎஸ் வந்து கிராஷ் ஆகிடும். இல்லைன்னா வேறு ஏதாவது இஷ்யூஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் கிடையாது, டெம்பரரி தான். பர்மனெண்ட்டுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அப்படியே நீங்கள் பர்மனெண்ட் வச்சாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டெம்பரரிக்கு மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் விண்டோஸு. அதனால் நீங்கள் அதை பார்த்து பண்ணுங்கள். இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கேன் உங்களுக்கு இது ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எதுவுமே வேண்டாம், அப்புறம் நான் நெட்டே கனெக்ட் பண்ண மாட்டேன், அதே நேரம் எனக்கு அதை அப்டேட் கேட்கவே கூடாதுன்னு அதுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனும் ஆஃப் பண்ணி விட்ருங்க. இல்லைனா இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃபில் இருக்குது. ஆஃப்லன்னா ஃபோக்கஸ்ங்கிற ஒரு பட்டன் அதில் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஆடு போனீங்கன்னா ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட் ஒரு இது இருக்கும். இது வந்து ஆன்லைன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வராது. சிம்பிளாக இதில் போனால் டிஎன்டிங்கிற மாதிரி தான். நம்ம மொபைலில் டிஎன்டிங்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்துருக்கோம். அந்த ஆப்ஷன் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே வந்து கொண்டு வராது. மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் பாரில் வச்சிடும். அதே மெத்தட் தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் பாருக்குள்ளே வச்சிடும். நம்ம போய் கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய விண்டோஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா வந்து புதுசாக தெரியும். சேம் டைம்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுவாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேறு ஏதாச்சும் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட டெலிகிராம் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் நம்மளோட டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேன்னு கேட்டிங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். பட் அது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து புஷ் பண்ணாது. அதனால் நீங்கள் வந்து அதிலே பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டேட்டா ரிகவரி ஒர்க் பண்ணனாலும் நீங்கள் எனக்கு அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டேட்டா ரிகவரி பண்ணலாம். பென்ட்ரைவ் கார்டு, எஸ்எஸ்டி மெமரி கார்டு, எஸ்டி கார்டு, கேமரா எஸ்டி கார்டும் சேர்ந்தே வந்துடும். ஸோ நீங்கள் தாராளமாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.